கன்னியாகுமரியில் இன்ஸ்டா மூலம் காதலித்து திருமணம் செய்து ஏமாற்றிய நபர் கைக்குழந்தையுடன் சென்ற பெண்ணை கொடூரமாக தாக்கிய நிலையில் விசாரித்தால் பல உண்மைகள் வெளிவரும் என பாதிக்கப்பட்ட பெண் தெரிவித்துள்ளார். தண்ணி கொடுங்க முதல்ல. அவளை பாருங்க. நீ இன்னைக்கு ஒன்றும் போகண்டாமக்கா. இதே வீட்டுக்கு இரணியலைச் சேர்ந்த நித்யா என்பவர் முதல் கணவரை பிரிந்து வாழ்ந்து வந்த நிலையில் இன்ஸ்டா மூலம் பழகிய சுரேஷ்குமார் என்பவரை திருமணம் செய்து திருப்பூரில் வாழ்ந்து வந்துள்ளார். ஆனால் பல பெண்களிடம் சுரேஷ்குமார் தவறாக பேசி வந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்த நித்யா அது குறித்து கேட்டதால் சுரேஷ்குமார் பேசாமல் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் 1 மாத குழந்தையுடன் செம்பொன்விளை பகுதிக்கு கணவனை தேடி நித்யா சென்றபோது முதல் மனைவி மற்றும் குழந்தைகளுடன் சுரேஷ்குமார் வாழ்ந்து வருவதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்து கதறி எழுதுள்ளார். அப்போது சுரேஷ்குமார் குடும்பத்தாருடன் சேர்ந்து சரமாரியாக தாக்கியதால் நித்யாவும் அவரது தாயாரும் மயங்கி விழுந்தனர். இருவரையும் அக்கம்பக்கத்தினர் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பல பெண்களிடம் சுரேஷ்குமார் தொடர்பில் இருந்ததாகவும் விசாரணை நடத்தினால் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவரும் என்றும் நித்யா தெரிவித்துள்ளார். பொண்ணுங்கள்கிட்ட பேசிக்கிட்டும் சேட் பண்ணிக்கிட்டும் இருந்திருக்காங்க. இருந்த இடத்துல நான் கேட்டதில் அவங்க என்னை விட்டுட்டு போயிட்டு அவங்க வீட்டுக்கு நான் போகும்போது அவங்க அம்மா எல்லாரும் சேர்ந்து என்னை அடித்து விரட்டினாங்க. போலீஸ்காரங்க அவங்க இன்ஸ்டா ஐடியிலேருந்து வாட்ஸ்அப் எல்லாத்தையுமே செக் பண்ணி பல பொண்ணுங்க லைஃப்பையும் காப்பாற்றி எனக்குள்ள நியாயத்தையும் என் பிள்ளைக்குள்ள நியாயத்தையும் வாங்கி தரணும். யுக்ரைனின் டொனட்ஸ் மண்டலத்தில் உள்ள ரிவ்னி கிராமத்தில் ரஷ்ய ராணுவம் ட்ரோன்கள் மூலம் குடியிருப்புகளை தாக்கி அளிக்கும் காட்சி வெளியாகியுள்ளது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.